கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனங்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆசையாக வாஞ்சித்து காத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு அதிசயம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? என்னுடைய தேவைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய எல்லா சூழ்நிலையுமே ஆண்டவருக்கு தெரியும். இதில் ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்தால்தான் இனி எனக்கு வாழ்க்கை, இனி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா நிச்சயமாக என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அதிசயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட வட்டாரத்தில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ தேவன் யாருக்கு அதிசயத்தை செய்கிறார்? தேவன் யாருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்? இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். எப்படி? முதலாவது அடிமைகளாக இருந்த அவர்களை கர்த்தருடைய சேனை என்று தேவன் என்ன பண்ணினார்? அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். அவர்கள் தேவனுடையவர்கள் என்று அறிந்து கொள்ளும்படி செய்தார். அந்நியர்களும் பரதேசிகளும் அடிமைகளுமாக இருந்த அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று, அவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். அவர்களுக்கான ரட்சகரை அனுப்பினார். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் எகிப்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தது பிற்பாடு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கொடுத்தார். அடிமைகளாக இருக்கும் பொழுது வைக்கோல் கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் தேவனால் எப்பொழுது அவங்க விடுதலை ஆக்கப்பட்டாங்களோ அப்போ பொன்னும் பொருளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எகிப்தியர்களை கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தேவனால் செய்யப்பட்ட அதிசயத்தினால தான் அவங்களுக்கு கிடைச்சிது. எப்பொழுது அது கிடைச்சிது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எகிப்திலேருந்து அவங்க புறப்பட்ட நாளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. அதே போல் நான் உனக்கு மீண்டும் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவ்வளவு மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்கள், அற்புதங்களும் அடையாளங்களும், தேவனால் தரப்படுகிற வார்த்தைகள், எப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களோ, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில், நீ அங்கிருந்து வெளியே வந்த அந்த நாளில், புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் எகிப்து என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? பாவ வாழ்க்கையை உணர்த்துகிறது. என்னதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாலும், வசனம் வாசித்தாலும், அதை தியானித்து அதுக்கு பிரியமாக நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் பாவம் இருக்குமே. ஆனால் எகிப்து என்கிற அந்த அடிமைத்தனம், ஏதாவது ஒரு கிரியைக்கு, சுபாவத்திற்கு, ஏதாவது ஒரு காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு போயிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாது. ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். அவர் அநீதியான காரியங்களை அவர் செய்ய மாட்டார். அவர் பாவத்தை பார்க்கக்கூடாது சுத்த கண்ணன் அப்படின்னு வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திற்கு இன்னும் அடிமையாக இந்த ஏதாவது ஒரு சுபாவம், ஏதாவது ஒரு கிரியை, அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம இன்னும் அடிமையாக இருந்துட்டு, ஆண்டே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஆண்டே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு அதிசயத்தை செஞ்சு என்னை ஆசீர்வதிங்க, இதற்கு முன்னாடிலாம் எனக்கு அப்படி செஞ்சீங்களே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், நான் பழைய பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் வந்த நிலையில் நீங்கள் என்னை எவ்வளோ மகிமையாக ஆசீர்வதிச்சிங்க, அப்போ இப்போயே ஆசீர்வதிக்க மாட்டீங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்புனா ஆண்டவர் அதற்கான பதிலாய்த்தான் இன்றைய நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கையில் சில காரியங்களில் மீண்டும் நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய். மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் சில பாவங்கள் இருக்குது. அதனால தான் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனத்தின் கிரியை வெளிப்படுறதுனால, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய அவர் விரும்ப மாட்டார். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் உனக்கு செய்த அதிசயத்தை போலவே நான் மீண்டும் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த அதிசயம்தான் அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தது. அவர்கள் தேவனுடைய ஜனமாய் மகிமையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனால் அவர்களுக்கென செய்யப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு சுதந்திரிக்க காரணம் தேவன் அவர்களுக்கு செய்த அதிசயம்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்முடைய ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ மகிமையான காரியங்கள், அதிசயங்களை, அற்புதங்களை செய்து நம்மளை எவ்வளோ மேன்மையாக ஆசீர்வதிச்சாரோ அதை காட்டிலும் இரட்டிப்பாய் இப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, இன்னும் எந்த காரியத்திலேயாவது அடிமைப்பட்டிருக்குமா, இன்னும் நம்மக்கிட்ட ஏதாவது பாவம் இருக்கா என்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமே ஆனால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியத்திற்கு, பாவத்திற்கோ ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோன்னா, அப்படிப்பட்ட பாவக்கிரியை, எகிப்தின் பாவ வாழ்க்கை, நம்ம பழைய வாழ்க்கை நம்மக்கிட்ட மீண்டும் காணப்பட்டதுன்னா தேவ சமூகத்தில் போய் அவர்கிட்ட ஒப்புரவாகி, இனி இந்த காரியம் என்னிடத்துல வெளிப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட அதை மேற்கொள்கிற பலனை கேட்டு பெற்றுக்கொண்டு
தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி தேவ இரக்கத்தினால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அதிசயத்தை செய்து மீண்டுமாய் ரெட்டிப்பாய் அவர் முன்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றை பார்க்கலாம் இம்மையிலும் மறுமையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண தேவன் போதுமானவராயிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் எகிப்தியான அடிமைத்தன காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரையை நோக்கி பார்த்து தேவனால் விடுவிக்கப்பட்ட பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்த தேவஜனங்களாய் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து நம்மையும் ஆசீர்வதித்து அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை அவருடைய சாட்சியாய் நிறுத்தி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.